உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஐயோ, விளக்கானே இதே. ஆண்டி, இதுக்கெல்லாம் போய் பதறீங்க? காத்தடிக்குதுல, அதான். பூவரசி, இப்போ நீ விளக்கேத்து. யா, கரெக்ட் ரஞ்சனா. ரஞ்சனா சொன்னது கரெக்ட். காத்து அடிச்சதுனால இப்படி ஆயிருக்கும். அம்மா, சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க ஏத்துறோம். வா. என்ன என்னாச்சு? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. நம்ம எல்லார் தலையிலையும் மிளகா அரைச்சு அப்பா மண்டையை உடைச்சு எப்படி படுக்க வச்சிருக்காங்க பாருங்க. நான் சொல்ல சொல்ல லிங்கம் கேட்கலையம்மா. இங்க எதுக்கு வந்தீங்க? இன்னும் இருக்க நான் பார்க்க வந்தீங்களா? என்ன சம்பந்தி? இன்னும் என்ன சம்பந்தின்னு அதான் எல்லாரோட கதையும் முடிச்சு விட்டுட்டீங்கல்ல. என்ன சம்பந்தி? நான் தான் எதுக்கும் துணிஞ்சு காரியத்துல இறங்கினேன். நீங்க எதுக்கு விட்டு கொடுத்தீங்க? என்னப்பா செய்யறது? நீங்க உங்க மகன் நல்லா வாழணுங்கிறதுக்காக காரியத்தை செஞ்சீங்க. ஆனா இவரு அவரோட பொண்ணை பத்தி நினைக்கவே இல்லையே. மகேஸ்வரி, அட போங்க மாமா. அப்பா பிளான் பண்ணும்போது என்ன சொன்னாரு? துணிஞ்சு காரியத்தை பண்ணுவோம், எது வந்தாலும் தயங்க வேணாம்னு சொன்னாரா இல்லையா? என்ன மகேஸ்வரி, கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தவ நீ என் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசினா எப்படி? ஆமா, அத்தனை பேர் முன்னாடியும் கன் எடுத்து அவன் நெத்தியில வச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? எனக்கு இருக்கிறது அவ ஒரே பொண்ணு. எங்க அப்பா என்ன 10 பிள்ளைய பெத்து வச்சிருக்காரு. ஏங்க, எங்க அப்பா எல்லாத்துக்கும் துணிஞ்சுதானே அந்த காரியத்தை செஞ்சாரு. இத்தனைக்கும் அது யாரு மருமவ? என்னைக்காவது அதை பத்தி யோசிச்சாரு அவரு? பெருசா பேச வந்துட்டீங்க. முன்னாடி எத்தனை முறை சொன்னேன், கடைசியில் இப்படி காலை வாரிட்டீங்க. அப்பா, நம்மளால இனிமே புலம்பதான் முடியும். நான் அன்னைக்கே சொன்னேன், ரஞ்சனா மனசை மாத்துங்க, அதான் சரியா வரும். இல்லனா இந்த மாதிரி ஏதாவது சொதப்புன்னு சொன்னேன். இவர் என்ன சொன்னாரு?
கல்யாணம் எப்படியும் நடக்கும், அதுக்கு பிளான் வச்சிருக்கேன் பயங்கரமா அடிச்சு விட்டாரு. இப்போ அவங்களோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இனிமே பூவரசியும் கதிரையும் பிரிக்க முடியுமா என்ன? வீடு முழுக்க அவங்க கூத்துதான். சம்பந்தி, இனிமே அந்த வார்த்தைக்கு எந்த மதிப்பில்லை. நீங்க போலாம். இந்த பூவரசி அம்மா படத்துக்கு விளக்கேத்து. இப்பதான் நம்ம குடும்பத்துக்கு நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு. அக்கா, உன் மகளை நீ கைவிட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப பாரு, உன் விருப்பப்படியே உங்க மாப்பிள்ளையோட சந்தோஷமா இருக்கா. அக்கா, நீங்க தான் அவ வயித்துல புள்ளையா வந்து பொறுக்கணும். சேரவே கூடாத பாவிங்களோட எல்லாம் சேர்ந்து உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் ரத்னவள்ளி. எனக்கு மன்னிப்பே கிடையாது. அதே சமயம் எந்த காரணத்தை கொண்டோ பூவரசி கண்ணுல கண்ணீர் வராம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ இருந்தா பூவரசி எப்படிலாம் சந்தோஷப்பட்டிருப்பாளோ அவளை நான் அப்படி வச்சுக்குவேன். என்னைக்கு பூவரசிக்கு உண்மை தெரியுதோ அன்னைக்கு நான் உசுரோட இருக்க மாட்டேன். சரி சரி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. கதிர், பூவரசி, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகுனா எவ்வளவு வலிக்கும்னு நீங்களே அனுபவிச்சிருக்கீங்க. எதுக்காகவும் எந்த காரணத்தை கொண்டும் நீயும் கதிரும் எப்பவும் பிரியவே கூடாது. மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. நான் கிளம்புறேன். ரஞ்சனா, என்ன சொல்ற? எங்க போற? ரஞ்சனா, நீ எங்கேயும் போக வேண்டாமா. உங்க அப்பா கோபம் எங்களுக்கு புரியும். நீ இங்கேயே இருந்துற. அப்பாவோட கோபம் நியாயமானதுதான், ஆனா அது நிரந்தரமானது கிடையாது. என்னை விட்டுட்டு எல்லாம் அவர் இருக்கவே முடியாது. அதுக்காக இல்ல ரஞ்சனாமா. அதே பூவரசி விஷயத்தை வச்சு ஒரு அப்பாவா அவரோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா அவரோட சைடு சரியாதான் இருக்கும். அவரும் தான் என்ன பண்ணுவாரு? ரஞ்சனாமா, நீங்க இங்கே இருக்கணும்னு தான் நானும் சொல்லுவேன். இவங்க ரெண்டு பேரையும் நாங்க சேர்க்கவே முடியாதுன்னு பயந்துட்டு இருக்கும் போது பூவரசியும் கதிரையும் சேர்த்து வச்ச எங்க குல தெய்வமா நீ இங்க இருந்தா எங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். தேங்க்யூ ஆண்டி. பட் நான் போனா அப்பா கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஆனா நான் அதை சமாளிச்சுக்கிறேன். ரஞ்சனா, அவங்க சொல்றதுதான் சரி. அது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனை. வேண்டாம் ரஞ்சனா, நாங்க சொல்றத கேளு. நீ இங்கேயே இரு. உனக்கு இப்ப உடனே போகணும்னு ஏதாவது அவசியமா? இல்ல உங்க அப்பாவோட கோவம் கொஞ்சம் தணிஞ்சதுக்கு அப்புறம் போலாமே. வேணா நான் வந்து பேசுறேன். கதிர், அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவரு பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் டெரரா இருப்பாரு. ஆனா குழந்தை மனசு. அவருக்கு நான் இல்லாம இருக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா கோச்சுக்கிட்டோமே
அவர் இன்னும் வருத்தப்பட்டுட்டே தான் இருப்பாரு. எனக்கு தெரியும், என் அப்பா எனக்காக எதையும் விட்டு கொடுப்பாரு. நான் கிளம்புறேன். ரஞ்சனா, நீங்க எப்பவும் பிரியாம இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். வரேன் ஆண்டி. போயிட்டு வாமா. பை கண்ணம்மா. சரிங்க மேடம். நான் போயிட்டு வரேன். என்ன ஐயா மட்டும் தனியா வராரு? ரஞ்சனா அம்மாவை காணுமே. ஐயா போச்சு, எல்லாம் போச்சு. ஐயா ஐயா, ரஞ்சனா அம்மா எங்க? செத்துட்டா, செத்து தொலைஞ்சிட்டா. அத்தனை பேர் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்திட்டா. இனிமே எப்படி வெளியே தலை காட்டுவேன்? ஒரே பொண்ணுன்னு அவ கேட்டது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன். ஒண்ணு விடாம செஞ்சு கொடுத்தனே. ஒன்னா ரெண்டா எத்தனை பண்ணிருப்பான் அவளுக்கு? கடத்தல் அது இதுன்னு எதுக்கு பண்ண? மனசுல கதிர நினைச்சுக்கிட்டு விட்டு கொடுக்கறேன்னு சொல்லி அவ வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாதுன்னு தான் அத்தனையும் பண்ண. கல்யாணம் வரைக்கும் போனேன். ஆனா கடைசியில என் மூஞ்சில கரிய பூசிட்டா. போச்சு, எல்லாம் போச்சு. கிளவி, அவளை அப்படியே போ சொல்லிடு. பாட்டி, இது ஏன் வீடுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. அப்பா அப்பான்னு என் காலை சுத்திட்டு வந்தாலே அந்த ரஞ்சனா வாழ்ந்த வீடு. இப்ப இவ யாரோ நான் யாரோ. இனி இவ இங்க இருக்க கூடாது. என்னங்க இது? ஏன் இப்படி பேசுறீங்க? விடுங்க பாட்டி, அவர் ஆத்திரத்தை பேசியே தீர்த்துக்கிட்டோம். என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? அப்பா, அப்பா நீ என் மேல மரியாதை இருந்தா இப்படி பண்ணிருப்பியா நீ? அப்படி பார்த்தா தப்பு உங்க மேலதான். நான் சொல்ல சொல்ல நீங்க தான் இப்படி பண்ணீங்க. ஓ, நீங்க எனக்கு சொல்லி தரீங்களா? அப்போ உனக்கு அந்த பூவரசி குடும்பம் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. அப்பா, நீங்க எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். பூவரசியை தூக்கிட்டு போய் அவளை கொலை செய்யற அளவுக்கு போவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. சும்மா நிறுத்து ரஞ்சனா. பெத்த பையன் அந்த பொண்ணு கூட வாழக்கூடாதுன்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு. அந்த குடும்பத்தை பூவரசி பழி வாங்கியிருக்கா. அவன் நல்லவ, நாங்கெல்லாம் கெட்டவங்களா? அப்பா என்னப்பா நீங்க? நான் கதிருக்காகவும் அவர் மேல இருக்கிற காதலுக்காகவும் தான் ஒரு நல்ல காரியத்தையே செஞ்சிருக்கேன். என் முன்னாடி அவ்வளோ வந்து கேவலமா நடந்துக்கிட்டாலும் நீங்க ஒன்னும் சொல்லல. இப்ப வந்து அவ்வளோ சீனை போடுறீங்க. நானா நாடகம் போட்டேன்? நீதான் பொய்யான நாடகம் போட்டு என்ன அவமானப்படுத்தி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட வச்ச. இனி எதுக்காகவும் என் மூஞ்சில முழிக்காத. நான் சொன்னதுதான், வெளியே போ. பாப்பா, பாப்பா எனக்காக ஒரு நிமிஷம் நில்லுமா. ஐயா, பாப்பா நீங்க பெத்த ஒரே பொண்ணு. அத வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ரஞ்சும்மா, என்னம்மா இதெல்லாம்? அப்பாதான் ஏதோ கோபத்துல பேசுறாருன்னா நீயும் பெட்டிய தூக்கிட்டு கிளம்பிட்டியம்மா. இருடாம்மா. இல்ல பாட்டிமா, கோபம் வெறும் வார்த்தையா அவரோட வாயில இருந்து வரல, மனசுல இருந்து வருது. இனி இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். அம்மாடி, ரஞ்சுமா, ரஞ்சுமா,
அம்மாடி, உன் அப்பா கோபம் தான் உனக்கு தெரியுமேம்மா. இல்ல பாட்டி, அவருக்கு நான் இப்போ பெத்த பொண்ணா தெரியல, எதிரியா தான் தெரியறேன். நான் இங்க இருந்த பிரச்சனை தான் வரும், அதனால கொஞ்ச நாள் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். அம்மாடி. பாட்டி, இன்னொரு விஷயம், இத பத்தி பூவரசிக்கும் கதிருக்கும் தெரிய வேணாம். இப்பதான் அவங்களோட வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சா ரஞ்சனா இந்த நிலைமைக்கு வந்துட்டாலான்னு ஃபீல் பண்ணுவாங்க. நான் வரேன். ரஞ்சும்மா, சொன்னா கேளுடா அம்மா, வீட்டை விட்டு போகாதடா செல்லம். பாட்டி, இதுக்கு மேல நான் இந்த வீட்ல இருந்தா தேவையில்லாம எனக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நான் கிளம்புறேன். அப்பாவை பத்திரமா பாத்துக்கோங்க. அம்மாடி, ரஞ்சுமா. நீ சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியாது. And I don't love you. என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இனி எதுக்காகவும் என் மூஞ்சில முழிக்காத. நான் சொன்னதுதான், வெளியே போ. हाय रंजना, நீ யாரு?
ரஞ்சனா பெரிய இவ அவன்னு நீயா சொல்லிட்டு தெரிஞ்சியே. இந்த உலகமே உன் காலுக்கு கீழே நினைச்சுக்கிட்டு எப்படி வாழ்ந்த நீ? இப்போ எங்க என்ன நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியுதா? உறவுன்னு சொல்லிக்க ஆளே இல்லாம நடு வீதியில நிக்கிற. தப்புன்னே தெரியாம அத்தனை தப்பையும் பண்ணிட்டு இருந்தப்ப, உன்னால மத்தவங்க அழுதப்ப நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்த. ஆனா நல்லவளா மாறினதுக்கு அப்புறம் இந்த உலகமே உன்னை பார்த்து சிரிக்குது. இல்ல தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு இது தேவையா?